அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆப்பிள் நிறுவனத்துக்கு பகிரங்கமாக ஒரு மிரட்டலை விடுத்திருக்காரு. என்னன்றதை இந்த காணொலியை பார்ப்போமா? அமெரிக்காவில் ஐபோன் விற்பனை செய்யணும் அப்படின்னா அமெரிக்காவில் மட்டும்தான் நீங்கள் உற்பத்தி செய்யணும். இந்தியாவிலோ அல்லது வேற ஏதாவது ஒரு நாட்டிலோ உற்பத்தி செஞ்சு அமெரிக்காவில் இறக்குமதி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 25% நான் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காரு. ஏற்கனவே நான் டிம் கிட்ட இது தொடர்பாக நான் பேசியிருக்கேன். நிச்சயமா அவர் அமெரிக்காவில் உற்பத்தி செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அவர் உற்பத்தி செய்யலைன்னா இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு மிரட்டும் தோணியில பேசியிருக்காரு. ஏற்கனவே கடந்த மாதத்துல உலக நாடுகள் எல்லாத்துக்குமே பரஸ்பர வரி விதிப்பை ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு. அந்த அறிவிப்பினுடைய கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், நிவிடியா போன்ற நிறுவனங்களுக்கு ஒரு மிரட்டல் விடுக்கும் விதமாக ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட $500 பில்லியன் சீனாவிலையும் இந்தியாவிலையும் முதலீடு செய்ய போறாங்க. அப்படி செய்யறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அவங்க அமெரிக்காவில் தான் முதலீடு செய்யணும் அப்படின்றத அறிவிச்சிருக்காரு. அதனுடைய தாக்கமா பார்த்தீங்கன்னா அன்றைக்கே அந்த ரெண்டு நிறுவனத்துக்குமே 42 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இப்படி ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக உலக அளவில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப நிறுவனங்கள் இடையே மிகப்பெரிய அளவுக்கு சிக்கலை சந்திச்சுட்டு வராங்க. இப்போ ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புக்கு பிறகு ஐபோன் தயாரிப்பாளர்களினுடைய அந்த மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது 3% குறைஞ்சிருக்கு. வரும் நாட்கள்ல இதோடைய தாக்கம் எப்படி இருக்கும்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.